புரட்சி தலைவர் இவருக்கு குண்டடிப்பட்டு விட்டது. மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. தமிழகம் முழுவதும் எல்லா தரப்பு மக்களும் என்ன பண்ணுறாங்க, கோயில்களில், மசூதிகளில், தேவாலயங்களில் பூஜை பண்ணுறாங்க, தொழுகை பண்ணுறாங்க, கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. டாக்டர் வெளில வராரு. டோன்ட் வரி, எம்ஜிஆர் நல்லா இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். புரட்சி தலைவர் இவருக்கு குண்டடிப்பட்டு விட்டது. தமிழகம் முழுவதும் இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவுது. தலைவர் என்ன பண்ணுறாங்க, ராமா ஒரு வீட்டில் இருந்து சென்னையில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை கூட்டு வராங்க. யார்? அவருடைய அன்பான மனைவி ஜானகி அம்மா மற்றும் தலைவருடைய பர்சனல் டாக்டர் PR ஐயா அவர்கள் மற்றும் தலைவருடைய அன்பான அண்ணன் சக்கரபாணி சார் 3 பேர் வராங்க. தலைவர் பார்த்தீங்கன்னா அந்த டவலை வச்சுட்டு அப்படியே இருக்கிறார். ரத்தம் பீரிட்டு போகிறது. அதன் பிற்பாடு அந்த ஆஸ்பத்திரியில் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு சுமார் 1.5 மணி நேரம் சிகிச்சை கொடுக்குறாங்க, தீவிர சிகிச்சை. அதன் பிற்பாடு அங்கேருந்து தலைவரை வேறொரு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றுறாங்க. எங்கே தெரியுமா? ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே தலைவரை சென்னையில் GH கூப்பிட்டு போகிறாங்க. அப்பொழுது அதாவது அவர் கூட இருந்தது யாருன்னா அவருடைய பர்சனல் டாக்டர் மரியாதைக்குரிய PR அவர்கள். அவர் அதுக்கப்புறம் 4 அரசு மருத்துவர்கள். மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய கடைகள் மூடிட்டாங்க. மாலை காட்சிகள் ரத்து, சினிமா காட்சிகள். மக்களுக்கு ஒரே பயம், பதட்டம். அத்துறை பேரும் தலைவரை காண ஓடோடி வராங்க. அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ஸ்தம்பித்தது. தலைவருக்கு இது மாதிரி ஆட்சி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. அதன் பிற்பாடு மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதன் பிற்பாடு தமிழகம் முழுவதும் எல்லா தரப்பு மக்களும் என்ன பண்ணுறாங்க, கோயில்களில், மசூதிகளில், தேவாலயங்களில் பூஜை பண்ணுறாங்க, தொழுகை பண்ணுறாங்க, கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் தொடங்குறாங்க. மறுநாள் காலையில் 4 மணி வரைக்கும் அந்த சிகிச்சை நடைபெறுகிறது. அதன் பிற்பாடு 5 மணிக்கு டாக்டர் வெளில வராரு. டோன்ட் வரி, எம்ஜிஆர் நல்லா இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். அதன் பிற்பாடு நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வார்டுக்கு மாற்றுறாங்க. உள்ளே யாருக்கும் அனுமதி கிடையாது. யார் இருந்தாங்கன்னா தலைவருடைய அன்பான மனைவி ஜானகி அம்மா, அவருடைய அன்பான அண்ணன் சக்கரபாணி சார், தலைவருடைய உதவியாளர் சபாபதி சார் மற்றும் அவருடைய பர்சனல் டாக்டர் PR அவர்கள் 4 பேர் மட்டும்தான் உள்ளே இருக்கிறாங்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கான நிறைய முக்கிய பிரமுகர்லாம் வராங்க. அறிஞர் அண்ணா போய் பார்க்குறாரு. அதாவது தலைவர்கள் இருந்த மிக முக்கியமானவர் யாருன்னா மரியாதைக்குரிய அவருடைய மெய்காப்பாளர் KP ராமகிருஷ்ணன் சார். அண்ணா என்ன பண்ணுறாரு, அவரை பார்த்து இங்கே பாருப்பா, உள்ளே யாரும் அனுமதி கொடுக்க வேண்டாம், ஏனென்றால் தம்பிக்கு உடம்பு சரியில்லை. ஆகவே யார் யார் வராங்களோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு விசிட்டர்ஸ் நோட் எடுத்துக்கோங்க, அவங்க பெயர், விலாசம் இதையெல்லாம் நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாராம். அதன் பிற்பாடு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் வரார், மீண்டும் வரார். எல்லோருக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சியா. அதாவது தலைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அவருக்கு வில் பவர் ஜாஸ்தி. தமிழக மக்கள் தலைவர் பார்க்கும்போது எல்லை இல்லாமல் மகிழ்ச்சியா பார்த்தீர்களா? மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் மேலே அளவு கடந்த பாசம். அவங்களுக்கும் தலைவர் மேலே மட்டும் இல்லை, அம்மா மேலேயும் அளவு கடந்த பாசம்.